ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர் ரெகுலராக வேணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பாண்டியன் ஸ்டோருக்குள்ளே போகலாம். மீனாவும் மயிலும் பேசுகிறாங்க. மீனா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தா, அக்காவை எப்படினாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளே இழுத்துக்கணும், அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மீனா நினைக்கிறாங்க. நினச்ச மாதிரியே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மயிலக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மயிலக்கா, அக்கா எனக்காண்டி கொஞ்சம் நேரம் கோயிலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு மீனா அப்படின்றாங்க. நீங்கள் கோயிலுக்கு வாங்கக்கா, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க மீனா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க, ஒன்னாத்தி என்னத்துக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து எதுக்கோ கூப்பிட்றாங்க, என்னன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் சரி வாங்க நானும் வரேன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் மட்டும் போகிறேன் அப்படின்னா, நீ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு கேட்க மாட்டேன்றாங்க அவங்க அம்மா. அவங்க அம்மாவும் கோயிலுக்கே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா அவங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கையில் சந்தேகப்பட்டு உன் போனை கொடு, என்ன யாருக்கோ கால் பண்ணுற, இந்த அக்கா இந்த நம்பருக்கு மட்டும் ஓயாமல் கால் பண்ணுறியே, எதுக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜீவா கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சாப்பாடு தானே, சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சோம் நம்ம வீட்டுக்காருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கையில் அப்புறம் மீனா வீட்டில் கிளம்பி மயில் வீட்டில் கிளம்பி அவங்க அம்மாவும் மயிலும் கோயிலுக்கு வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் மீனா மாமியாவும் கோயிலில் இருக்காங்க. அத்தை நான் அவங்கள்ட்ட இன்றைக்கி ஒன்று பேசணுத்த, நீங்கள் இருங்கத்த, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் மீனா என்ன மீனான்னு கேட்குறாங்க. இல்லை இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு வைக்கலாம்னு சொல்லி நான் வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே எதையாவது மயிலும் மயிலையாவது இருக்காங்க. அது எனக்கு பயமாட்டனால வரனால உங்கள் அம்மா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் நான் வந்தா இல்லை, என் மக கூட நான் வரக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை நானும் வருவேன், நானும் அவங்கள்ட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குது, வந்து பேசுகிறேன் அப்படின்றாங்க. இங்கே இருங்க மீனா வந்து கொஞ்சம் கோவமாக பேசி, இங்கே இருங்க நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் கோயிலுக்குள்ளே வச்சு மயிலும் உங்கள் மாமியாவையும் வச்சு பேசலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தியா, எதுக்கு மீனா கூட்டிகிட்டு வந்த, என்னத்துக்கு மீனா கூட்டிகிட்டு வந்த, இவ போலீஸ் ஸ்டேஷன் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, நாங்கள் இருந்த எங்களை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்தினா, அவ்வளோ பொய் பேசுனா, இவ்வளோ போய் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ கூட்டிகிட்டு வரேன்னு நீ தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் மீனா. ஏன் மீனா இப்படி இருக்க? மீனானா நல்ல பிள்ளை, நல்ல பெரிய அவார்டு வாங்குற பிள்ளை, அப்படி பிள்ளை இப்படி பிள்ளைன்னு நீ தெரிஞ்சுக்கலாம்ன்றக்காண்டி நீ மீனா செய்கிறியா மீனா அப்படின்னு சொல்லி மீனா மாமி அவ்வளோ தூரம் திட்டுன்னு திட்டுறாங்க. அதெல்லாம் மீனா பெருசாகவே எடுத்துக்கல. மயிலையும் அத்தையும் எப்படினாலும் நம்ம பேச வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் பேச வைக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மயில் அம்மா வந்து ஊட வந்து நுழைஞ்சு அவங்க குட்டையை குழப்பி விட்டு அந்த பேச்சுவார்த்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க. இவ்வளோதான் இன்றைக்கி நாடகம். அது நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நாளைக்கு பார்ப்போம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மயில் வந்து சேரணும் பாண்டியன் ஸ்டோரில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.